அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கிரிக்கெட் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் மண்ணில் இந்திய அணியை வீழ்த்தவே முடியாது அப்படின்ற புள்ளி விவரம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது மைதானம் இல்லை அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு குஷியில் இந்திய அணிகள் திளைத்து நிற்கின்ற நிலையில் நியூசிலாந்து அணியால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலடியையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலுடன் இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாய் மண்ணில் இந்திய அணியை வீழ்த்தவே முடியாது அப்படின்ற புள்ளி விவரம் சமூக வலைதளங்களில் அகிரமாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோத இருக்க நிலையில் துபாய் மண்ணில் இதுவரைக்கும் இந்திய அணி எத்தனை ஒருநாள் போட்டிகளில் விளையாடி அதில் எத்தனை வெற்றிகளை பெற்றிருக்கு அப்படின்னு அந்த புள்ளி விவரம் சுட்டி காட்டுதுங்க. இதுவரைக்கும் துபாயில் இந்திய அணி 2 ஒருநாள் தொடர்களில் விளையாடியிருக்கு. 2018 ஆண்டு ஆசிய கோப்பை தொடர் துபாயில் நடைபெற்றது. அப்போது இந்திய அணி ஒரு போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக டை செய்தாங்க. மற்ற போட்டிகள் அனைத்திலையுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போது 6 போட்டிகளில் விளையாடிய இந்திய அணி அதில் 5 வெற்றிகள் மற்றும் 1 டை செய்திருந்தது. அப்போது ஆசிய கோப்பையையும் இந்திய அணி வென்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து தற்போது 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்திய அணி அங்கே 4 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியிருக்கு. அந்த 4லும் வெற்றி பெற்றிருக்காங்க. குரூப் சுற்றில் வங்கதேசம், பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிராக வெற்றி பெற்ற இந்திய அணி அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராகவும் இதே துபாய் மண்ணில் விளையாடி வெற்றி பெற்றும் இருக்கிறாங்க. தொடர்ந்து 10 போட்டிகளில் துபாய் மண்ணில் தோல்வியே சந்திக்காமல் இருந்திருக்கு இந்தியா. அதனால் இறுதி போட்டியிலையும் இந்திய அணி வெற்றி பெறும், நியூசிலாந்து அணியை வீழ்த்தும் என ரசிகர்கள் ஆவலுடன் இருக்காங்க. இந்த மைதானத்தில் இந்திய அணி வங்கதேசத்தை 3 முறையும், பாகிஸ்தான் அணியை 3 முறையும் வீழ்த்தியிருக்கு. ஹாங்காங் அணியை 1 முறையும், நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளையும் 1 முறையும் வீழ்த்தியிருக்காங்க. தற்போது துபாய் மைதானத்தில் 2வது முறையாக நியூசிலாந்து அணியை இறுதி போட்டியில் சந்திக்க இருக்க நிலையில் அதிலும் இந்திய அணியே வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. துபாய் மைதானத்தில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் சுழற்பந்து வீச்சாளர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்திய அணியுடைய சுழற்பந்து வீச்சாளர்கள் துபாய் மைதானத்தை சிறப்பாக பயன்படுத்தி வராங்க. மேலும் இந்திய பேட்ஸ்மேன்கள் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை தெளிவாக புரிந்து கொண்டு நிதானமாக பேட்டிங் செய்கிறாங்க. இந்த இரண்டுமே இந்திய அணியுடைய வெற்றி நடைக்கு முக்கிய காரணமாகவும் இருக்கிறது. இது இறுதி போட்டியிலையும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது ரசிகர்களின் விருப்பமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ICC சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 கிரிக்கெட் தொடரின் மாபெரும் இறுதி போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுறாங்க. அந்த போட்டி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரத்தில் 2:30 மணிக்கு துவங்குது. மறுபுறம் இந்த தொடரில் சொந்த மண்ணில் நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய பாகிஸ்தான் ஒரு வெற்றியை கூட பெறாமல் லீக் சுற்றுடன் பரிதாபமாக வெளியேறியும் இருந்தாங்க. குறிப்பாக பரம எதிரி இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் போராடாமலேயே தோல்வியையும் சந்தித்திருந்தது. இருந்தாலும் அந்த அணியின் ஸ்பின்னர் அப்ரார் அகமது சிறப்பாக பவுலிங் செய்து 10 ஓவரில் 28 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தார். குறிப்பாக 46 ரன்கள் அடித்து சவாலை கொடுத்த சுபன் கில்ல அவர் கிளீன் ப்ளோட் ஆக்கியது எதிர்ப்புறம் இருந்த விராட் கோலியையே வியக்க வச்சது. அந்த வகையில் இந்திய அணிக்கு நல்ல சவாலை கொடுத்த அப்ரார் அகமதை 10 ஓவர்கள் வீசி முடிச்சதுமே விராட் கோலி தோளில் தட்டி பாராட்டு தெரிவித்திருந்தார். இறுதியில் தமது இளம் வயது ஹீரோ விராட் கோலிக்கு எதிராக பவுலிங் செய்தது மறக்க முடியாது என்று அப்ரார் அகமது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டும் இருந்தார். இந்த நிலையில் அந்த போட்டியில் விராட் கோலியிடம் முடிந்தால் 6 அடித்து பாருங்க அப்படின்னு ஜாலியாக சவால் விட்டதாக அப்ரார் அகமத் கூறியிருக்கார். இறுதியில் நன்றாக பவுலிங் செய்தீர்கள் என்று
என்று விராட் கோலி தம்மை பாராட்டியதாகவும் அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார். இது பற்றி அப்ரார் அகமது பேசியது என்னன்னா, விராட் கோலிக்கு எதிராக பவுலிங் செய்ய வேண்டும் அப்படின்ற தன்னுடைய இளம் வயது கனவு துபாயில் உண்மையானது. அது மிகச்சிறந்த சவாலாகவும் இருந்திருக்கு. நான் அந்த தருணத்தை சுதந்திரமாக எடுத்துக்கொண்டு எனக்கு எதிராக சிக்ஸர் அடியுங்க அப்படின்னு விராட் கோலியிடம் கிண்டலாக சொன்னேன். ஆனால் அதற்கு அவர் கோபப்படலை. விராட் கோலி சிறந்த பேட்ஸ்மேன் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதரும் கூட. போட்டி முடிஞ்சதும் நன்றாக பவுலிங் செஞ்சீங்க அப்படின்னு அவர் சொன்னது என்னுடைய நாளை மகிழ்ச்சியாக்கி இருக்கிறது. நான் வளரும் போது விராட் கோலியை ரோல் மாடலாக கொண்டிருந்தேன். ஒரு நாள் விராட் கோலிக்கு எதிராக பவுலிங் செய்வேன் அப்படின்னு எனது அண்டர் 19 வீரர்களிடம் அடிக்கடி தெரிவிப்பேன். அவருடைய ஸ்பின்னர் அபாரமானது. ரன்கள் எடுப்பதற்காக அவர் ஓடுவது உங்களது கண்களை ஈர்க்கும். அதுதான் அவரை தனித்துவமான கிரிக்கெட்டராக காட்சிப்படுத்துகிறது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 கிரிக்கெட் தொடருடைய மாபெரும் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதினாங்க. அந்த போட்டி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி மதியம் 2:30 மணிக்கு துபாயில் நடைபெறுது. இந்த தொடரில் ஏற்கனவே லீக் சுற்றில் இதே துபாயில் நியூசிலாந்து அணியை தோற்கடித்து இந்தியா வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே போல் இந்த இறுதிப் போட்டியிலையும் நியூசிலாந்து தோற்கடித்து இந்தியா வெற்றி பெறும் என ரசிகர்களும் நம்புகிறாங்க. ஆனால் 2000 சாம்பியன்ஸ் டிராஃபி, 2021 டெஸ்ட் சாம்பியன்ஸ் ஃபைனல் போட்டிகளில் இந்திய அணியை தோற்கடித்து நியூசிலாந்து கோப்பையை வென்றிருந்தது. அதனால் ஐசிசி தொடரினுடைய இறுதிப் போட்டிகளில் இந்தியாவுக்கு எதிராக நியூசிலாந்து தோற்றதில்லை என்பது ரசிகர்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்தும் விஷயமாகவே இருக்கு. இந்த நிலையில் லீக் சுற்றில் தோற்கடித்ததை போல இந்திய அணி இறுதிப் போட்டியிலையும் நியூசிலாந்து தோற்கடிக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக எண்ணக்கூடாது என முன்னாள் வீரர் வாசிம் ஜாபர் அக்கறையுடன் எச்சரித்திருந்தார். ஏன்னா துபாய் சூழ்நிலைகளை தற்போது இந்தியாவைப் போலவே நன்றாக அறிந்துள்ள நியூசிலாந்திடமும் 4 ஸ்பின்னர்கள் இருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கும் திறமை நியூசிலாந்திடம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். இது பற்றி வாசிம் ஜாபர் பேசியது என்ன அப்படின்னா, இந்த தொடரின் ஆரம்பத்தில் நியூசிலாந்து அணியை இந்தியா எளிதாக தோற்கடிச்சிருந்தது. ஆனால் இந்த முறை வெற்றி எளிதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நியூசிலாந்து தற்போது கொஞ்சம் நன்றாக தயாராகி வராங்க. ஏற்கனவே துபாயில் விளையாடி இருக்கிறதுனால அவர்களும் இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தங்களை உட்படுத்தி கொள்வாங்க. அவர்களது பேட்டிங் வரிசையில் நல்ல ஆழம் இருக்கிறது. துபாயில் நிலவும் சூழ்நிலைகளுக்கு பொருந்தக்கூடிய பவுலிங் அவர்களிடமும் இருக்கிறது. கடந்த போட்டிகளிலேயே மிச்சல் சாண்டனர் நன்றாக பவுலிங் செய்து கேப்டன்ஷிப் செய்திருந்தார். மேலும் அவர்களிடம் மைக்கேல் பிரேஸ்வெல், கிளன் பிளேஸ், ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் ஸ்பின் பவுலர்களாகவும் இருக்காங்க. அந்த வகையில் மற்ற அணிகளிடம் இல்லாத நிறைய ஆப்ஷன்கள் நியூசிலாந்து அணியிடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் கூறுவது போல் 2019 உலகக்கோப்பை உள்பட ஐசிசி தொடர்களில் நியூசிலாந்து எப்போதுமே இந்தியாவுக்கு சிம்ம சொப்பனமாக செயல்படுவது வாடிக்கையாகவே இருக்கும். அதனால் இந்த முறையும் நியூசிலாந்தை குறைத்து மதிப்பிடாமல் இந்தியா வெற்றிக்கு சிறப்பாக செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சாம்பியன்ஸ் கோப்பையை ஜெயித்தாலும் இல்லைனாலும் ரோஹித் சர்மாவுக்கு போடப்பட்டிருக்க என் கார்டு விவரமும் தற்போது வெளியாகியிருக்கு. கடந்த ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரை கைப்பற்றிய பிறகு இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா T20 கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சொந்த மண்ணில் நடைபெற்ற நியூசிலாந்து டெஸ்ட் தொடர் மற்றும் ஆஸ்திரேலியா மண்ணில் நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரை இழந்ததால் அவரது கேப்டன்சி மீது பெரிய அளவில் விமர்சனமும் எழுந்தது. ஆனாலும் இந்திய அணியின் நிர்வாகம் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு வழங்கி வந்த நிலையில் தற்போது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் இந்திய அணியானது லீக் சுற்று போட்டிகளில் இருந்து தோல்வியை சந்திக்காமல் வெற்றிகரமாக பயணித்து வந்து நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் மார்ச் 9 பங்கேற்று விளையாட இருந்தாங்க. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரின் இறுதிப் போட்டியில்
வெற்றி பெற்று இந்திய அணி கோப்பையை கைப்பற்றினாலும் அந்த போட்டி முடிந்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கேப்டன் பதவியில் இருந்து விலகுவார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. ஏன்னா தற்போது 37 வயது ஆகும் அவர் இனி எத்தனை ஆண்டுகள் விளையாடுவார் என்பது உறுதியாக கூற முடியாது அப்படிங்கிறதுனால எதிர்கால கேப்டனை தேர்ந்தெடுக்க பிசிசிஐ முடிவு செய்திருப்பதாகவும் சொல்றாங்க. மேலும் T20 உலக கோப்பையை கைப்பற்றிய பிறகு T20 வடிவத்தில் இருந்து ஓய்வு அறிவித்த ரோஹித் அதேபோன்று சாம்பியன்ஸ் டிராபி தொடரையும் கைப்பற்றினால் ஒருநாள் போட்டியில இருந்து ஓய்வை பெறுவார் அப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் இன்னும் சில ஆண்டுகள் விளையாட வேண்டும் அப்படின்னு விரும்புறதுனால தற்போதைக்கு அவர் ஓய்வு பெற மாட்டார் அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் ரோஹித் சர்மாவின் முடிவு பற்றி கேட்டபோது நான் கேப்டன் பதவியில் இருந்து விலக தயார், ஆனால் சில ஆண்டுகள் விளையாட இருக்கிறதாகவும் அவர் நிர்வாகத்திடம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது.